Welcome to Periyar Tiger Reserve. Yana. Okay. Okay. Flying ants oda nest da. Hi friends, welcome to GPS Vlogs. இன்னைக்கு நம்ம பெரியார் டைகர் ரிசர்வ்ல இருக்கிற ஜங்கிள் ஸ்கோப் ப்ரோக்ராம் தான் இந்த vlogல பார்க்க போறோம். இது ஒரு கம்ப்ளீட் நைட் ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமோட டியூரேஷன் வந்துட்டு 2.5 hours. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து 3 ஸ்லாட்ஸாக ஆப்ரேட் பண்ணுறாங்க நைட் டைமில். ஸோ ஒரு ஸ்லாட் டைமிங் ஸ்லாட் வந்துட்டு 7 to 9:30 PM, இன்னொன்று வந்துட்டு 10 to 12:30 AM, இன்னொரு ஸ்லாட் வந்துட்டு 1 to 2:30 AM. ஸோ இந்த ப்ரோக்ராம் டோட்டலாக நம்ம கூட வந்துட்டு 6 மெம்பர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. அதோட நம்ம கூட வந்துட்டு ஒரு ஆர்ம்ட் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் 2 கைடு நம்ம கூட வருவாங்க ஃபாரஸ்ட்குள்ளே சுற்றி காமிக்கிறதுக்கு. ஸோ இது வந்துட்டு ரெகுலராக ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் பேட்ரனிங் போகிற அதே ப்ரோக்ராமை நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி போய் ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏரியாஸ் நைட் அனிமல்ஸ், நாக்டர்ன் அனிமல்ஸ், வைல்ட் லைஃப் எல்லாம் ஸ்பாட் அவுட் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நம்ம இந்த காலத்தில் இருக்கிற அந்த பிஸி ஷெட்யூல் லைஃப் எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க போகலாம். தமிழ் அறியல. நீங்கள் மலையாளத்தில் பேச நோ ப்ராப்ளம். தமிழ் அது சொல்லியிருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ഞങ്ങൾക്ക് 6 പേര് കൂടുതൽ ഇതിനകത്ത് കയറ്റണമെങ്കിൽ 6 വരെ പെർമിഷൻ വേണം. മാക്സിമം ക്യാരിങ് കപ്പാസിറ്റി 6 പേഴ്സൺ ആണ് ഒരു പ്രോഗ്രാമിന്റെ. 6 എബവ് അലൗഡ് അല്ല. സംടൈംസ് ചിലപ്പോൾ ഗ്രൂപ്പ് 7 പീപ്പിൾ ഒക്കെ വരാറുണ്ട് ടിക്കറ്റ്. അവര് 6 വരെ പെർമിഷൻ വാങ്ങിയാണ് കയറുന്നത്. അതാ ஜெகா லைட் அது எடுத்துக்குது, சின்ன லைட்டு இது அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கிருந்த முல்லைப்பெரியார் அணையிலிருந்து தமிழ்நாட்டில் தண்ணி கொண்டு போகிற கடைசி செக்கு டேமா. ஓகே. இங்கிருந்து 6 கிலோமீட்டர் கனல் இருக்கு. கனல் வழி நம்ம தமிழ்நாட்டில் ஏறும்போது பென்ஸ்டாக் பைப் தெரியுது இல்லையா? அந்த பென்ஸ்டாக் பைப்புக்கு இருந்து ஷட்டரில் தண்ணி கொண்டு போய் வால்வ் ஹவுஸில் இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். 4 டிஸ்ட்ரிக்ட் சார் இது போகுது. 4 டிஸ்ட்ரிக்ட் போகுது. ஓகே. தேனி டிஸ்ட்ரிக்ட், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், மதுரை டிஸ்ட்ரிக்ட். ஓகே. நம்ம எடுத்து தண்ணி போகுது. விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே. ஓகே. மதுரை, சிவகங்கை, ராமநாடு வரைக்கும் 5 மாவட்டம். ஓகே. இப்போ லேட்டஸ்ட் சைட்டிங் வச்சிருக்கானே இங்கே நீங்கள் பார்த்தது இல்லை? இப்போ ரீசெண்டாக 1 வீக்கா முந்தா நாள் நைட்டு எல்லாம் பார்த்தோம். அப்படியா? ஓகே. பூரமானு, காட்டுப்பண்ணி, ஓகே, முள்ளம்பண்ணி, ஓகே, யானை, மாடு, அந்த இது மரணாயி, ஓகே, எல்லாமே பார்த்தோம். ஒரு நேரம் கிடைக்குது சார், அது ஒரு நேரம் கிடைக்காது, சொல்ல முடியாது. லக்கு தான், லக் பேசிஸில். ஓகே. காட்டில் எத்தனை புலி இருக்கும் உள்ள சுமாராக இதில்? இப்போ 38-40 இருக்கு. ஓகே. இதுனா எந்த வருஷம் இது? இவங்க இது ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு சந்தன மரம் இருக்குது சார் எங்கிட்ட. ஓகே. அந்த சந்தன மரத்துக்காக தான் நாங்கள் நைட்டு ஃபுல்லாக இப்போ உங்கள் கூட போயிட்டு வந்து நாங்கள் நைட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் பெட்ரோலிங் பண்ணணும். ஓகே. இதில் குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பூராமே அந்த வேலை செஞ்சவங்க ஓகே. எங்கள் குரூப்பு வேட்டையாடுறது, சந்தன மரம் அறுத்து கொண்டு போகிறது. ஓகே. இந்த காட்டுக்குள்ளே வீட்டு வரைக்கும் லைட் அடிக்காமல் போயிருவோம். லைட்டே இல்லாமல் இதை அறுத்து கொண்டு போயிடுவோம். முன்னாடி நாங்கள் செஞ்சது. ஓகே. அதுக்கப்புறம் எங்கள் குரூப்பில் ஒரு 2-3 பேர் அரெஸ்ட் ஆகிட்டாங்க, இங்கே சிக்கிட்டாங்க. ஓகே. அதில் வந்து 3 பேர்த்தில் 2 பேரை பிடிச்சிட்டாங்க, ஒரு ஆள் எஸ்கேப் ஆகி வந்துட்டார். ஓகே. 3 பேர் பிடிச்சிருந்தா அன்னைக்கு சுட்டு கொண்டுருப்பாங்க. அந்த ஒரு ஆள் எஸ்கேப் ஆனதுனால சாட்சியாக போயிருதுல. ஆமாம். அதனால் எதுவும் பண்ண முடியல. ஓகே. அப்புறம் உள்ள கொண்டு போய் ஜெயிலில் வச்சு அவங்களே ஃபெயில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு காடுகளை வந்து அலிமனமாகுது, எங்கெல்லாம் வேட்டையாடுறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஜோலி கொடுத்தா நீங்கள் செய்வீங்களா அப்படின்ட்டு பெரிய பெரிய ஆஃபீஸர் மீட்டிங் வச்சு மீடியாக்காரர் எல்லாம் வந்து நாங்கள் வந்து வச்சிருந்த வெப்பன்ஸில் ஒப்படைச்சிட்டோம். சாண்டில்வுட்டா? ஓ
ചുറ്റുവട്ടത്തെല്ലാം ചന്ദനമരമാണ്. ഇത് ചന്ദന മരമാ അത്? ഓ ഓക്കെ. നമ്പർ പ്ലേറ്റോட இருக்கா? ஓ சந்தன மரம். ஓகே போலாம். எங்கள் கதையெல்லாம் வேற மாதிரி சார். நாங்கள் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு நல்லா காட்டெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுங்க. எல்லா ஏரியாவுக்குள்ள ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. பரவாயில்ல உங்களுக்கு? அது பிரச்சனை இல்லை. யூடியூப்ல போடுவேன். பரவாயில்ல. அண்ணன் இன்னைக்கு நம்ம கூட்டு வந்ததுக்கு கைடு ஆக்சுவலாக தன்யா. ஸோ இவங்க எங்களோட ஃபாரஸ்ட் கார்டு. சாரி ஃபாரஸ்ட் கார்டு. பாம்பெல்லாம் இருக்கு. பாம்பெல்லாம் ராஜநாகம் இருக்கு. வைப்பரு. ஓகே. கோப்ரா எல்லாமே நல்லா நைட்டில் வருமா? வைப்பர்லாம் நைட்டில் நமக்கு வாசி. அது நம்ம எந்த பகல்லையும் பார்த்துருக்கோம், நைட்லையும் பார்த்துருக்கோம் நாங்கள். இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டா? ஃபுல்லாக ஃபாரஸ்ட். ஓகே. என்னது சாம்பாரா? சாம்பாடி. ஓகே ஓகே. அது தெரியுது. சாம்பாடி ஓடிடுச்சு எல்லாம். முன்னாடியோடா நாங்கள் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆஃபீஸருக்கெல்லாம் மீட்டிங் வச்சு நாங்கள் இருந்த எங்கிட்ட இருந்த வெப்பன்ஸ் எல்லாம் ஒப்படைச்சிட்டு ஓகே எங்களுக்கு மாற்று ஏற்பாடு உங்களுக்கு வழி பண்ணி தரோம், அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு எங்களை பூரா திருத்தி வாழ வச்சுட்டாங்க. சூப்பர். அதாவது திருந்தி வாழ்றது மாதிரி. நாங்கள் முன்னாடி பயந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நல்லா சந்தோஷம். குடும்பங்கள் எல்லாமே முன்னாடி ஃபாரஸ்ட்காரங்களை பார்த்தா பயப்படணும், போலீஸ்காரங்களை பார்த்தா பயப்படணும். ஓகே. ஆனால் எங்களை திருத்தி கொண்டு வந்தது வந்து டிபார்ட்மெண்ட் பெரிய உண்மையிலே ரொம்ப முயற்சி. ஏன்னா நாங்களாம் காட்டுத்தனமாக வாழ்ந்துருக்கோம். அங்கே இருக்கு பாருங்க, எல்லாம் சாம்பார் ரொட்டி எல்லாம் அங்கே இருக்குது. நான் பார்க்குது பாருங்கலாம் கொடுக்கு லைட் அடிச்சா தெரியுதுங்களாம். அது இருக்குது. இது வந்து சென்னை தான் சார் பிடிக்கும். சென்னை ஓடுது எல்லாம் ஓடுது. இங்கேருந்து எடுத்துருமா நீங்கள் எடுக்கிறது? எடுக்காது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கிட்டலாம் போனோம்னா பக்கத்தில் பார்க்கலாம். தண்ணி இருக்கு. இதெல்லாம் இருக்குமா? அட்டைப்பூச்சி இது இப்போ தானே சார் மழை பெஞ்சு லேசா. ஓகே. மழை தொடர்ந்து பெஞ்சா அட்டை கூடுதலாக இருக்கும். இந்த இதுக்கெல்லாம் அட்டை இருக்காது. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தானே. அங்கே காட்டேஜ் பின்னாடி ஃபுல்லாக வந்துட்டு பைசன் இருக்குது, படுத்துட்டு இருந்துச்சு. இப்போ அங்கே தான் போகிறோம். எங்கே பெரிய வயசில் இருக்கீங்களா? என்னது ஜங்கிள் பேலஸ். உங்களை விட்டு வந்து நாங்கள் இந்த இடத்துல இருக்கணும். நீங்கயா? நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்கணும். இப்போ எங்கள் கூட வராங்க. இப்போ வருவோம் சார். ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு முடிஞ்சிட்டு வந்து பின்னாடி. ஓகே ஓகே. நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணோம். ஆமாம். இந்த காட்டில் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆமாம். இது காட்டினாங்க இல்லையா சாண்டில்வுட். இதை நம்பர் பிளேட்டாக சாண்டில்வுட் தானே? நம்பர் போட்டுருக்கலாமா? இது பாருங்க, பறக்கிற எறும்பு இருக்கு இல்லையா? ஆமாம், அதுதான். அது ஃப்ளையிங் ஆன்ஸோட நெஸ்ட்டு தான். ஓகே. கருப்பாக இருக்குது எறும்பு, சின்னதாக கருப்பாக இருக்கு பாருங்க. ஆமாம். டச் பண்ணி விட்டோம்டா மொத்தமாக ஃபுல்லாக இதாயிடும். மண்டையில் வந்து தேனீயை கொட்டுறது மாதிரி கொட்டிடும். ஓ ஓகே. இது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தேனச்சாக இருக்குது. கொம்பானை வந்து இந்த பட்டையெல்லாம் குத்துனது. எந்த யானை? கொம்பானை கொம்பை கொண்ட குத்துனது. ஓகே. யானை குத்தி இது பண்ணி வச்சதுக்கு ஃபுல்லா? இதே சார் தேக்கு மரம். தேக்காது? ஆமாம். இது தேக்கு மரம். இது தேக்குன்ற பேர் வந்ததுனாலே அந்த இது பேரே தேக்கடி. பட் இது எப்போ வந்துட்டு இது இந்த இதெல்லாம் வச்சு 100-150 வருஷம் ஆகும். இல்லை இந்த யானை வந்து இது பண்ணது இது 1 மாதத்துக்கு முன்னாடி. ஓகே ஓகே. இப்படி நாங்கள் உட்காந்துருக்கோம். இப்படி வந்து
ஓ தேக்கடின்னு வர்றதுக்கு காரணமே லேக் இருக்கு இல்லையா, இந்த லேக் எல்லாம் முதல்ல பெரிய ஃபோர்ஸாக இருந்தது. ஓகே. டேம் மேக் பண்ண டயத்தில் தான் இந்த இதெல்லாம் டீ கூட் எல்லாம் மோஸ்ட்லி டீ கூட்டு தான். ஓகே. இது எல்லாமே அங்கே சாம்பாடி இருக்கு. தண்ணிக்கு அடியில் ஆச்சு. அப்படி தான் தேக்கடின்னு பேர் வந்தது. அங்கே அங்கே அதுதான் இது இங்கே 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 ஏதோ போகுது இங்கே போகுது சாம்பாடி. இவனை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறான். ஆ ஓகே. சாம்பாடி கொஞ்சம் முன்னாடி போனால் அவங்க ஒரு பெரிய ட்ராஃபிக். ஓகே. நைட் ட்ரெக்கிங் பெரியார் டைகர் ரிசர்வ். டைகர் ரிசர்வ். இந்தியாவில் இங்கே மட்டும்தான் இருக்குல்ல? ஏஷியாலேயே. ஓகே. நைட் சஃபாரி இருக்கு மற்ற காடுகளில். இங்கே தான் ட்ரெக்கிங் ப்ரொவைட். ட்ரெக்கிங் ஆமாம். நைட் ட்ரெக்கிங் மட்டும் இங்கே மட்டும் தான் சார். மற்ற இதெல்லாம் ஜீப்பில் கூப்பிட்டு தான் போவாங்க. ஆமாம் ஆமாம். மற்ற ஏரியாவில் எங்கேயுமே இல்லை. ஜீப்பை எல்லா இடத்துலையும் கவர்டு வெஹிக்கிளில் தான் கொண்டு வராங்க. ചേച്ചി നിങ്ങൾ ലാസ്റ്റ് എപ്പോൾ ഞാനേ നോക്കിയിട്ട്? കഴിഞ്ഞ ആഴ്ച 2 ദിവസം കണ്ടായിരുന്നേ. 2 ഡേയ്സ് കണ്ടായിരുന്നു. 2 ഡേയ്സാ? ഓക്കെ. ഇന്നിപ്പോൾ പകൽ ആന ഉണ്ടായിരുന്നു ഞങ്ങൾ പോകുന്ന റൂട്ടിൽ. പക്ഷേ ആന ഒരു സ്ഥലത്ത് സ്റ്റേബിൾ അല്ല, എപ്പോഴും മൂവ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കും. മൂവിലുണ്ട്? ആന ഉണ്ടോ ഇപ്പോൾ? ഇന്ന് പകലുണ്ടായിരുന്നു. പിന്നെ വൈകിട്ട് മഴ പെയ്തുകൊണ്ട് ലൈറ്റ് സൈഡിൽ കാണാൻ സാധ്യത കുറവാണ്. ഓക്കെ. ஓ இது தண்ணி ஃபுல்லா. ஆமாம், அந்த டேம்லேருந்து வர கனால் இது. அந்த ஷட்டருக்கு போகிற கனால் லேக்கில் இருந்து ஃபுல்லாக மழை பெய்யும் போது இங்கெல்லாம் தண்ணியாக இருக்கும். ஃபுல்லாக இது தனியாகிடுமா? அது போகவே முடியாது. ஓகே. 115 அடி 120 அடி 120 இங்கே வரைக்கும் இருக்கும். இது டேம்? அது இது டேம் இல்லை, இது அவுட் சைடில் இருந்து வில்லேஜில் இருந்தெல்லாம் வேறு தண்ணி இருக்கு இல்லையா? ஆமாம். அது இங்கே வந்து ஃபில்டர் ஆகி தான். ஓகே. வேஸ்ட்டு தண்ணி காட்டுக்குள்ள இருக்கிற ட்ரைபல் வில்லேஜ் இருக்கு சார். 2 ட்ரைப் வில்லேஜ் இருக்கு. ஓகே. ஒன்று மன்னான், செகண்ட் ஒன் இஸ் பழியன். பழியன் மோஸ்ட்லி தமிழ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மன்னான் வந்து என்னடா மானு மானு தான் இங்கே இருக்கு. மான் இது மிளாவுன்னு தான் சொல்லுவாங்க. சாம்பாடியா? சாம்பாடியார். ஆமாம், ஃபுல்லாக சாம்பாடியாக இருக்கா இங்கே. நிறையா இருக்கு. காட்டு மான வீட்டு பின்னாடி இது ரூம் பின்னாடி இருக்கு ஆக்சுவலாக. அது இப்போ நோக்கிட்டு பழகிருச்சு. உங்கள் ரூம் பின்னாடி பெரியார் டைகர் ரிசர்வோட இதுதான். ஆமாம், காட்டு மாடு தான்டா, குட்டி பின்னாடி. காட்டு மாடு அது. மாடு பெரிய மாடு இருக்கு. இல்லை, முயல் அங்கே போயிட்டு இருக்கு மாடு. இங்கே முயல் இங்கே இருக்கா? இப்போ முயல் தான் கிராஸ் பண்ணி போயிருக்கு. இப்போ சடனாக யானை வந்துச்சுன்னா இப்போ எப்படி நம்ம ஓடணுமா இல்லை வெயிட் பண்ணி போகணுமா, எப்படி நம்ம? அதை நாங்கள் பார்த்துருவோம் சார். அது எப்படி போகணும், ஓகே, பாதுகாப்பாக போகணும் அப்படின்றது எங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல. ஓகே. பயந்தெல்லாம் ஓடணும் அவசியம் இல்லை. அப்படிலாம் போகாத இல்லை. ஓகே. ஏன்னா ஒரு சில யானை வந்து நம்ம அது மக்னா யானைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இங்கே இருக்கா? அது வந்து நம்ம விரட்டுற மாதிரி இருக்குது, விரட்டக்கூடிய தன்மை அதுக்கிட்ட இருக்குன்னா நாங்கள் பார்த்துருவோம். ஓகே. ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக போகாமல். ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி எங்கப்பா வாடா. நைட்டில் ஆள் வந்துருச்சுன்னு கண்டுபிடிப்போம். மான் கத்துச்சுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக லைட் அடிச்சு பார்ப்போம். அப்போ தான் அந்த டைகர் அப்போ மான் கத்த ஆரம்பிக்கும்ல. இங்கே இந்த சிறுத்தை லெப்பர்டெல்லாம் இருக்கா? எத்தனை இருக்குள்ள? லெப்பர்டு வந்து கணக்கு இருக்குல்ல சார். ஓகே. ஆனால் இருக்கு. ஆணையும் இது மாத்திரம் தான். ஓகே. டைகர் மட்டும் தான். லெப்பர்டு இல்லை அவ்வளோ. லெப்பர்டு இருக்கு, ரேர் சைட்டிங். ஆனால் இருக்கா? ஓகே. இந்தியாவிலே 13,784 லெப்பர்டு தான் இருக்கு. ஓகே. ஓகே. 24 சீட்டாஸ் இருக்கு இந்தியாவில். அது இம்போர்ட். அங்கே என்னது ஏதோ போயிட்டுருக்காங்க லாஸ்ட்டில் லைட் எடுத்துப்பாங்க அந்த மரத்து பின்னாடி.
அது மானா இல்லை என்னது இது? மானாத்தான் இருக்கும், கண் கொடுக்கும். அதான் கண்ணு கொடுப்பாங்க. அந்த கண்ணுடைய ஆமாம் மானாக இருக்கும், சில சமயம் மாடாக இருக்கும். இப்போது திடீர்னு இப்போது ஒரு புலி அப்படி பார்த்தோன்னா எப்படி நமக்கு தெரியுமா லைட்டில் அதில் எப்படி? அதாவது புலியோட கண்ணு வந்து நல்லா சிகப்பாக கங்கு மாதிரி தெரியும். ஓகே. இந்த லைட்டு தெரியுதுல்ல, ஆமாம், அந்த மாதிரி தெரியும் புலியோட கண்ணு. சிகப்பாக தெரியும். மானோட கண்ணு வந்து மஞ்சளாக தெரியுது. ஓகே ஓகே. ஒவ்வொரு மிருகங்களுக்கு நைட்டு வந்து அந்த கண் கொடுக்குறது வந்து கண்ணுலேயே பார்த்து முடியும். ஓகே. அந்த கண்ணை வச்சு இப்போ நல்ல லாங்கில் ஒரு டைகர் இருக்குண்டா, அதோட கண்ணை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இப்போ டைகர் தான் ஆடிங்களா? ஏன்டா என்னைக்கு இப்போ 3 பேர் வாதம் இருக்குண்டா ஒரு 10 அடி 20 வரைக்கும் முன்னுக்கு போகணும் ஒரு ஆள். ஓ அப்படியா? ஓகே. என்ன ஓடுது? எது ஓடிச்சு? முயல் 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 முயல். அவ்வளோ முயலா? இன்னும் முயல் நாய் சைஸுக்கு முயல் இருக்கு. காடு வாங்க. அவர் அண்ணன். ஸோ எங்களுக்கு முன்னாடி ஒரு கைடு, எங்கள் கூட ஒரு கைடு, பின்னாடி வந்துட்டு ரேஞ்சர். இப்போ மானு இங்கே இருந்துச்சுன்னா இப்போ டைகர் இங்கிறதுக்கு சான்ஸே இல்லைல்ல? மான் இருக்குது, டைகர் இருக்குது, எல்லாமே இருக்குது. மானுக்கு பிரதான தீர்ச்சி வந்து இந்த மாடு, காட்டு மாடு, இது டைகர் இருக்குது. அங்கேதான் இருக்கு. மானங்க ஃபுல்லாக மானங்க இருக்கு. ஓகே. இந்த பேன் போகிற வண்டி வந்துருக்கு. ஒரு யானை இருந்தது, ஒரே ஒரு யானை. அது குட்டி இருந்து குட்டி செத்து போச்சு. ஐயோ. அது பிறகு இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. ரோட்ல எல்லாம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே போட்டுக்கு வேலை செய்ய போகிற ஒரு ஆளை ஓடிச்சு ஃபுல்லாக. ஓகே. எலிஃபண்ட் விரட்டி அவர் பைக்கு போட்டு ஓடிட்டாரு. அன்னைக்கு நாங்கள் நின்று சத்தம் போட்டு வந்தாப்போ நம்மக்கிட்ட பைக் கூட இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது? அது பகல் நைட் இல்லை, பகல்ல. பகல்லையா? ஓகே. சேச்சி கன்று ரெடி வச்சு. அங்கே ஏதோ இருக்கு, அங்கே அடிங்க. என்னது? மானு தான். மானு அவர் சொன்ன மாதிரி எல்லோ கலர் லைட் இது சொன்னாங்க. மானு தான், மானு தான் ஃபுல்லாக. இதுதான் நம்ம வந்த காட்டேஜ். அது இது இல்லை இல்லை இல்லை, இது காட்டுக்குள்ளே இருக்கிற காட்டேஜ். ஓகே. அவர் போயிட்டாரு, 10 அடி முன்னாடி போயிட்டாரு. அவருக்கு நம்ம பின்னாடி யாருமே இல்லை. நாம தான். நீங்கள் இருக்கீங்களா? ஓகே. முள்ள பண்ணி விடுது. அது முள்ள பண்ணி விடுது. சவுண்டு வைக்காம போ, சவுண்டு வைக்காம இருங்க. நம்ம பக்கத்தில் போய் சவுண்டு வைக்காம இருங்க. அங்கே நிற்கும், சவுண்டு போடாமல் இருக்கேன். ஜூம் பண்ணுறோம். நிற்கும் இப்போ ഒന്ന് ഓഫ് ചെയ്ത് എല്ലാവരും നിൽക്കും. പയ്യെ പോണ കിടക്കും. ஆக்சுவலாக நைட்லாம் சுத்தம். அது நாக்டர்னல் ஃபுல்லாகவே போயிடுச்சு, எங்கேயோ ஓடிச்சு. ஓடிச்சு. ஓடிட்டு கொஞ்சம் சவுண்டு வைக்காம வாங்க. ஓகே. சைலண்ட்டாக போகணும் ஆக்சுவலாக. ஸோ சைலண்ட்டாக போனால் தான் அனிமல்ஸ் நோட் பண்ண முடியும். நம்மளோட திரும்ப ஓடி வருவோம்.
யானை சாணம். யானை சாணம். இது எப்போ 2 நாள் முன்னாடி போட்டதா? இது 1 மாதம் ஆகுது. 1 மாதமா? பெருசாக இருந்தால் அங்கிட்டு இருக்கு. அப்போ 2 நாள் கூட பார்த்தாங்க இதே வழி. யானை சொல்லலாம் பேச பூரா காடு எங்கிட்டு வரணும் சொல்ல முடியாது. தண்ணியை தாண்டிக்கிட்டு வந்துடும். அப்பா அவர் அங்கே போயிட்டாருங்க. அப்பா எவ்வளோ இது இருக்குங்க. மான் ஏகப்பட்ட மான். அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு குரூப்பே இருக்குது. ஆமாம் அதுவும் ஃபுல்லாக. நீங்களும் சென்னையாண்ணா? ஆமாம். நீங்கள் என்ன யூடியூபரா? இல்லைங்க, சும்மா அப்படி வீடியோ எடுத்துகிட்டு. நான் வந்து ரொம்ப கோடி யூடியூபர் இல்லை. எப்போது சும்மா இந்த வீடியோ போகும்போது எடுத்து போடுவோம். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ஹாபி. ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு அவ்வளோதான். வேலை ஒர்க்கா? ஆமாம் ஒர்க்கு. ஐடியா? ஐடி தான். அப்போ கொஞ்சமாக வந்து ரொம்ப க்ளோஸ் இல்லை, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவ்வளோதான். யானை சாணண்டா எப்பா. என்ன யானை? 1 மாதம் ஆகிருக்குமா இதெல்லாம்? இதெல்லாம் 1 வாரமா? அடேங்கப்பா. காட்டு பண்ணி போகுது பார். காட்டு பண்ணிங்க, மாடு எல்லாமே இருக்காங்க. ஆமாம், கிட்ட போகிறோம். பொறுமையாக போகணும். ஓடி சவுண்டு போடாமல். கொடுத்து തന്നെ പോകല്ലേ. அவர் முன்னாடி போயிட்டாரு. இப்போ அவரு முன்னாடி அனிமல்ஸ் இருந்து நிற்பாரு. ஓகே. திரும்பி வருவார். திரும்பி இல்லை தைரியமாக போயிட்டார் முன்னாடி. அந்த காடு பழகிருக்கு. காடு வத்தைக்கிறோம் நாங்கள் வாட்டி 41 வருஷம் வச்சுருக்கோம் காட்டுக்குள்ளே. 21 வருஷம் இங்கே வந்து இப்போ ஃபாரஸ்ட்டில் சன்ரைட்டு ஃபாரஸ்ட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஓகே. மொத்தம் 20 வருஷம் இல்லீகலாக யானை வாட்டி ஆடிட்டு இருக்கேன். கத்திட்டு இருக்கு போகிறாங்க. மான் தான் கத்திட்டு இருக்கலாம். மாடு கத்து எல்லா அனுமதி. ஆமாம், ஆனால் அது கத்துறது இது மாதிரி. மாட்டு சாணியா? ஃபுல்லாக யானை நடப்ப ஃபுல்லாக பார்த்தாங்க. போய் வந்து திரும்பி போயிருக்காங்க. நிலவில் யானை மறுத்து மறுத்து வச்சு நாங்கள் திரும்பி போயிட்டு வந்த வழி யானையை பார்த்தாச்சு போதும். நல்ல த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. நைட் டைமில் இந்த மாதிரி வாக் போடுறது. நைட் அப்படி பார்க்கணும். அனுமதி கொடுக்கலாம் பார்க்கலாம் சார். நைட்டில் தான் இதுக்கு மேலே நம்ம பகலில் பார்க்க முடியாது. ஆமாம், இது கூட காட்டில் படுத்துருக்கோம். இப்போ பகல் நைட்டில் தான் கொண்டு காட்டுக்கு வருது. யானையா? இல்லை இந்த மாடு. மான். ஓகே. பண்ணி பகலில் பார்க்குற சமயத்தில் அது நைட்லையும் பார்க்கலாம். நல்ல நைட்டில் மட்டும் தான் பார்க்க முடியும். நல்ல நைட்டில் மட்டும் பார்க்கணும். நைட் மட்டும் அதான் இப்போ தான் பார்த்தேன் ஆக்சுவலாக. அது
ஒன்று தான் இருக்கா, இன்னும் 3 சுற்றவே இல்லை ஆக்சுவலாக. இங்கே கீழே எங்கே போயிட்டா? ஃபுல்லாக தண்ணி வர டயத்தில் இதில் வர முடியாது. அப்போ காட்டுக்குள்ளே தான் போக முடியும். அப்போ அனுபவிச்சு பார்க்க முடியாது. மழை டயத்தில் வந்து கீழே நல்ல ஒரு வரேன் கீழே மேலேயும் கீழே ஏறுற மாதிரி இருக்கு. இந்த டைகர் ட்ரெயில் நாளைக்கு இந்த சேம் ரூட் தான் போகணுமா? அது ஓ, அங்கேருந்து அப்படி போகணுமா? ஓகே. ஒரு 1 ஹவர் நடக்கணும். அதுக்கு டைகர் ட்ரெயில் சுற்றி போகணும். 1.5 மணி நேரம் நடக்க வேண்டியது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகும். நடக்குது. அங்கேருந்து நடந்து அங்கே வரும். ஓ, ஓகே. ஒரு 2 மணி நேரம் நடக்க வேண்டியது. அங்கேயா? நல்லது தான். சாப்பாடு ஆமாம். இங்கே கும்பளி பஞ்சாயத்தும் 3 பஞ்சாயத்துக்கு இங்கிருந்து தேக்கடி தண்ணி பம்பு பண்ணி வேற இடத்துல இது பண்ணுவாங்க. கிளீனிங் இருக்கு. ஓகே. இங்கிருந்து 4 கிலோமீட்டர். இது 24 hours into 7 தான். அங்கேயா தண்ணி பம்ப்? ஓகே. பம்ப் பண்ணி இந்த டேங்கில் இருந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. அது அந்த நேராக பார்க்குறது தான் பம்ப் ஹவுஸ். அதான் பம்ப் ஹவுஸ். ஓகே. பா காண சாமி கல் மாதிரி இருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி நைட் வாக்கிங் போயிருக்கீங்களா? இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது. ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புக் பண்ணிவிட்டு அப்போ தான் உங்கள் கான்டாக்ட் கிடச்சிது அன்னைக்கு. ஆமாம். அது பிறகு ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஓகே. இது மெயின்லி செய்கிறது சொன்னாங்களா? இந்த வாக்குக்குள்ள கண்டென்ட் சொன்னாங்களா? அது சொல்லல. ஆக்சுவலாக நீங்கள் சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதோட கண்டென்ட்னா இங்கே நிறைய சாண்டில் வுட்ஸ் இருக்கு. ஓகே. அந்த சாண்டில் வுட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இது பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 3 ஸ்லாட் இருக்குது. ஓகே. 7 to 10, 10 to 1, 1 to 4. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 7 to 10 மட்டும்தான் இருந்தது. ஓகே. நிறைய அனிமல்ஸு இது பிரச்சனை பண்ணிருக்கு. அப்போ பாக்கி 2 ஸ்லாட்டும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்போ தான் நாம் புக் பண்ணது. இதுக்கு நம்ம 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஸ்லாட்டு கேன்சல் தான். ஓ, ஓகே. 2 நாள் தான் ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஓகே. அந்த மாதிரி இந்த 6 பேர் இருக்கு இல்லையா? 6 பேர் போது 6 பேர் இல்லாட்டி 6 பேர் கீழே போயிட்டு ஆகும். அப்போ நம்ம கொஞ்சம் டைமிங் மிஸ் பண்ணாலும் நமக்கு நடக்கிற கேப்பு கம்மி தான் வரும். அது ஓகே. புரியுதா? ஏதாச்சும் எப்படி இருந்து கன்ஃபியூஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா பின்ன கேன்சலேஷன் இல்லை. ஓகே. கேன்சலேஷன் இருக்கு. இவங்களா கேன்சல் பண்ணால் அந்த ஃபண்ட் நம்மளுக்கு. ஓகே. இவ்வளோ பர்சன்டேஜ் போன பிறகு. ஓகே. நாமளா கேன்சல் அது கவர்மெண்டோட சைட்னால அது கவர்மெண்ட். ஸோ நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஓகே. அப்படிதான். இதில் இந்த காட்டுக்குள்ளே இந்த காடோட இதனாலே ஸ்பெஷாலிட்டி டைகர் ரிசர்வ் தான். ஓகே. ஒரு 35 to 40 டைகர் வரைக்கும் தான் இப்போ சென்சஸில் வந்திருக்கு. இங்கே டோட்டல் இந்த ஃபாரஸ்ட் மட்டும். ஓகே. ஃபாரஸ்ட்டில் 925 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். ஓகே. இந்த ஃபாரஸ்ட்டு. இப்போ இதுக்குள்ள இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இப்போ மெயின்லி டைகர் ரிசர்வ், வைல்ட் லைஃப் சாங்சுரி, எலிஃபென்ட் சாங்சுரி தான். ஓகே. நியர் 1000 எலிஃபென்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஓகே. இங்கே அப்போ எல்லோரும் கேட்பாங்க 1000 இருந்தால் இங்கே பார்க்க முடியாது. ஃபுல்லாக பார்க்கலாம். அது எப்படின்னா ஒரு யானை ஒரு நாளைக்கு 24 to 40 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கும். ஓகே. அந்த மாதிரி 40 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே. 40 கிலோமீட்டர் நடக்கும். அந்த மாதிரி ஒரு யானைக்கு 200 லிட்டர் ஃபுட்டும் 200 லிட்டர் தண்ணியும் சாப்பிட்டு தான் ஆகுது.
அதில் ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த ஃபுட்டு இதுவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, அதுக்கு தேவையான இல்லை. அந்த மாதிரி ஒரு யானையோட கேரிங் டைம்னா 24 மாதம் தான். 24 மாதத்தில் ஒரு குட்டி ஷூ சோல் போயிடுச்சு. உள்ள மானு. இப்போ இங்கெல்லாம் யானை நிற்காதா இங்கே சைடில்? ஓகே. இப்போ யானை வந்தால் யானையோட ஸ்மெல்லு. யானை பேர் யானை 2 யானை இருக்கு. நான் எங்கடா அடித்தேன்? அதே அடிச்சிட்டு இருக்கடா. யானை இருக்குது பக்கத்தில் 2 யானை. அது இருக்கு அங்கே யானை. ரெண்டு யானை குட்டியோடு இருக்கா? போயிடுச்சு. 2 யானை. யானை முன்னாடி முள்ளமன்றியும் போகுது. முள்ளமன்றியும் போயிட்டுருக்கு. ஆமாம். ஆமாண்டா. அடுத்து வேற போகுது. ஓகே. ஓகேவா? ஸ்கொயர் தான் இருக்கு. தெரியுதா? யானை 2 யானை அண்ட் பார்க்கிபாயின் போயிடுச்சு. உள்ளே போயிடுச்சு. இது எப்படி இங்கே வருமா? இந்த நம்ம போகிறோமா? அது அங்கிட்டு காட்டுக்கு தண்ணி அங்கிட்டு இருந்தால் இங்கே இருந்தால் நம்ம மாட்டுக்கு இங்கேருந்து எடுக்கலாம் மாட்டோம். ஓகே. ஒரு பெருசு ஒரு குட்டியா? ஆமாம், கொஞ்சம் பெருசு ஒன்று குட்டி ஒன்று. யானையில் அந்த அக்கறையிலேருந்து நம்ம அக்கறையிலேருந்து எடுக்கலாம், ஒன்றும் குழப்பம். இந்த சைடு இருந்தால் மட்டும் கொஞ்சம் சேஃபாக போகணும். ஓகே. ஒரே சைடு நம்ம போகிற பக்கமே யானை இருந்தால் கொஞ்சம் ட்ரிவன்ஸில் பார்க்கணும். ஏங்க எவ்வளோ போய் அங்கே போகுது. இன்னும் விட்டா ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்கு போல. நிறையா இருக்குது. எதுவுமே இல்லை. ஷூ மட்டும் பிஞ்சு போயிட்டு எலும்பு இதெல்லாம்